காளியம்மா வணக்கம் அம்மா. மங்களம் உண்டாகட்டும். நன்றி வாணி. சௌரியமா இருக்கியா? வைக்கமா குறைப்பாடு கிடையாதும்மா. ஆமா ஆமா நம்ம நாட்டுல என்ன குறைப்பு எனக்கு குறை வருது. நமக்கு ஏன் குறை வருது? ஊருக்கு போய் நம்ம குறையே வராது. ஊர் நல்லா இருந்தா ஆமா பாட்டுக்கு பற்றி சொல்லுவாங்க. என்னம்மா ஆழ்ந்த நரிவாளிகள், கற்றறிந்த கணவன்மான்கள், கற்பிலேயே சிறந்த தாய்மார்கள் இவர்களெல்லாம் அமர்ந்த சபையிலே மந்திரக்கூடிய அம்பாள் யார்? ஆமாமா என் விருத்தாந்தங்கள் யாது? கதைக்கு அவங்க என்ன எல்லாம் அறிந்தவர் தானே. எனக்கு அறியும் மக்களுக்கு எனக்கு புரியுமா? புரியாது. எங்களோட நாடு இருக்கின்றதே என்னது? இந்த பூமியிலே புண்ணிய நாடு எங்கள் நாடு. எந்த நாடு அது? ஆமா எந்த நாடு? அயோத்தி மாநகரம். அயோத்தி மாநகரம் பரவாயில்லம்மா. அயோத்தி மாநகரம் என்ற ஐயம் தவிர்த்த நாடு எங்களுடைய நாடு. ஐயம் தவிர்த்த நாடு எங்க நாட்டுல ஒரே ஒரு குறை என்னன்னா ஆமா யாரும் தர்மம் பிச்சன் யாரும் வர்றதே கிடையாது. தர்மம் பிச்சன் யாரும் வர்றதே கிடையாது. ஆமா நாட்டுல குறைபாடு இருக்கு. இருந்தாலும் தானே வருவாங்க. இட்டும் நாள் ஏக்கமா ஓ நம்ம வீட்டுக்கு வந்தாங்க 1.5 கொடுக்குறோம். ஆமா அவங்க ஒண்ணுமே போட மாட்டாங்க போல இருக்குது. ஒண்ணும் போட நாம ஏன் போகணும்? அதனால யாரும் வரதில்லை நினைக்கிறேன். அதானே அது வேறு நாட்டு கதை. அப்பேற்பட்ட நாடுதான் அயோத்தி மாநகரம். அயோத்தி ஆண்டு வரும்படியான என் பதியாகி ஆண்டவரோ சத்தியம் சொல்லக்கூடிய சிம்மாசனத்தை அமர்ந்து தர்மம் சொல்லக்கூடிய செங்கோல கரத்திலே தாங்கி வருவாருக்கும் போவாருக்கும் வாரி கொடுக்க முடியான வள்ளல் யாரியம்மா? நீதி தவறான மன்னன், நேர்மை தவறான மன்னன், அறம் தவறான மன்னன், சத்தியத்தை தாயாக மதிக்கூடிய மன்னன், பிற தாரத்தை கண்டா தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கூடிய மன்னன், பிற பொருளை பார்த்தா எட்டி காயாக மதிக்கூடிய மன்னன். எட்டி பழம் பார்த்திருக்கியா? அப்படி மாதிரி இருக்குமா? பெரியவங்க சொல்லுவாங்க எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதோர் வாழ்ந்தால் என்ன, கொட்டி புறசரிய கூரரிய செவிடனுக்கு இட்டு விட போகுமோ ஈரமுலை கருங்கல். அந்த மாதிரி எட்டி பழம் மாதிரி அது மாதிரி பிற பொருளை கண்டால் எட்டி காயாக மதிக்கூடிய மன்னன், சத்தியம் தவறாத மன்னன், என் பதியாக ஆண்டவர் வீட்டுக்காரர். ஆமா பரவாயில்லமா. சத்தியத்தையே உயிராக பாவிக்க முடியும் பதியாகி ஆண்டவர் தான் ஹரிச்சந்திர வல்லன். ஹரிச்சந்திர வல்லனுக்கு மனைவியாக வாழ்க்கை இழந்த பேர் தான் சந்திரமதி என்பார். சுமார பேருமா சந்திரமதி. பரவாயில்ல. சந்திரமதி நரிதாயை தவிர என் நலமனை லவமக்கு அறியாது. சொல்லியம்மா நலவிண்டால் ஒன்றாக சேர்ந்து ஆணாக பிறக்கின்றார்கள். ஆமாம்மா. பாவமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெண்ணாக பிறக்கின்றோம். அப்படி பெண்ணாக பிறந்து விட்டோம் என்றால் எடுத்த ஜென்மம் பாவ ஜென்மா இருந்தாலும் புண்ணிய ஜென்மத்தை மணந்து நாளைக்கு நான் தொண்டையவை செய்து நம்ம பாவத்துல உங்க காலில் கழிக்கணும். பாவத்துல புண்ணியத்துல பங்கெடுப்பு ஒரு பெண்ணு கடமை. புருஷனையே தெய்வம் என்ற புகழமா நான்மறை புராணங்கள் 10ஆம் வைக்கேற்ற பதிவரை ஆனாலும் எட்டாலும் கூலி இருக்கலாம். சத்திய நோண்டி ஏறுமாற நப்பாறை அம்மாக்கள் கூறாம சன்னியாசம் உலண்டு வார்த்தைக்கிறேங்க. நான் பதியே தெய்வம் இருக்கணும். குடும்பம்னா அப்பட்டமா இருக்கணும். அப்படி வாழ்க்கை வந்த சந்திரமதியாகப்பட்டவள்
எப்படிமா எந்தவித குறைபாடு இல்லாத கணவனும் மனைவியும் இல்லறத்துல ஈடுபட்டு நாங்க சந்தோஷமா குடும்பத்தை குறைபாடு குறையும்பதே கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த அம்மா சந்திரமதி பிறந்தது யாருடைய கருணையினால் பிறந்தே எந்த கடவுள் அருள் கிடைக்கும் எப்படிமா இந்த புறம் ஒன்றும் உலக மக்களுக்கு ஜீவனாக விளங்கும்படி அப்பனாகிய சிவபெருமன் கருணையினால் இந்த அம்பாள் பிறந்து பரவாயில்ல அம்மா அப்படி பிறந்து தான் கல்யாண பெருமடைந்து நான் யாரையும் மணந்து யாருமா அறவாள் அருமையோதி தர்மமே தழுத்துவங்கும்படியான பதியாகி ஆண்டவர் ஹரிச்சந்திரவர்களை மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டு ஆணு காணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஏக சுதன் அழகில் மிகுந்த ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து அவனுக்கு தேவதாசன் என்றும் லோகிதாசன் என்றும் அழகான ஆண்மகனை பெற்றெடுத்து இப்போ வதிஷ்ட பெருமானத்துல கல்வி சாலையிலே பாடம் கற்றுட்டு வரான். கல்வி சொல்லிய போறோம். ஆமா கல்வி சொல்லிக்க ஆமா கல்வி அதான் சொன்ன அப்பேற்பட்ட மகனை பிறந்து பெற்றெடுத்து அந்த பாக்கிய மாதா பிறகு பெருமையா சேர்ந்து அன்னாராதி ஒரு பெண்ணாகி பிறந்து விட்டோம் என்றால் அப்படி எடுத்துக்காட்டாக வேண்டும். இந்த தாய்நாடு அல்லவா, இந்த தாய்நாட்டு ஒரு பெண்ணாகி பிறந்து விட்டோம் என்றால் அந்த பெண்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப பெண்ணா இருந்தா அப்படி நடக்கணுமா? அதனால எந்த குறைபாடு இல்லாது நல்ல பங்கு பூமியிலே மனிதனா பிறந்து விட்டோம் என்றால் பிறந்தோம் இருந்தோம் 3 நாள் வாழ்க்கை.
இந்த 3 நாள் வாழ்க்கையிலே பிறப்பது ஒரு நாள் கடைசி இறப்பது ஒரு நாள் பூமியில இருப்பது பல நாள் பலகாலம் வாழ்ந்து நல்லதைய சுகத்தை அனுபவித்து இந்த அமரவனுக்கு எதிர்க்கும்படியான ஐயா சீனிவாசன் ஐயா அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சாலோக சாமி இப்ப சாரு சாதிச்சு 4ஆம் பதம் கிடைக்க வேண்டும் என்று விழாமுயற்சியோடு இந்த விழா கோலம் செய்து வரும்படியான அவருடைய உறவினர்கள் உற்றார் உறவினர் பெற்ற குழந்தைகள் அனைவருடைய பொன்னான பாத்திரக்கும் இந்நகரவாசிகள் நகர பெருந்தகையாளர்கள் அறங்காவலர்கள் தலைவர் தர்மகத்த ஐயாவுடைய பாத்திரக்கும் நாடக ஆசான் இந்த நாடகத்தை ஏற்றி ஆசான் கேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஆட்சி பேராசிரியர் அவருடைய பொன்னான பாத்திரக்கும் எமது ஆசான் மறந்த நாடக பேராசிரியர் உண்ணாமலை செட்டிச்சாவடி சேர்ந்த NS சிறுவராசன் நாடகாசாவுடைய பாத்திரக்கும் மற்றும் உள்ள ஆசான் இப்போ இந்த சமாவிலே ஒரு பெரிய ஆசிரியர் யாருன்னா அனுபவசாலி பெரிய ஆசிரியர் பெரிய ஆசிரியர் யாருன்னா கிஷோர் ராமலிங்கம் ஐயா தான் பெரிய இருக்கிறது அனுபவசாலி ராமலிங்கம் ஆசானுடைய பாத்திரக்கும் இந்த சபாவின் ஆசிரியர் இருளைக்குறிச்சி சாமி ஜனார்த்தனமூர்த்தி ஆசிரியருடைய பாத்திரக்கும் தகா கொள்ளை சேர்ந்த ராஜகுரு நாடக ஆசிரியர் அவருடைய பாத்திரக்கும் ஸ்ரீராங்குப்பம் பழனி தாசாருடைய பாத்திரக்கும் பரமசுமன் நாடகாசிரியர் பாத்திரக்கும் அனைவருக்கும் உனக்கும் சிறந்தாண்ட வணக்கம் நடந்தேறிய கேள்வி சமூகம் இந்த இதோ இறந்த அன்புக்குரிய சீனிவாசன் ஐயாவுடைய மகனாக வழங்கக்கூடிய கண்ணதாசன் ஐயா அவர்களால் அடியானுக்கு பொன்னாடி ரூபாயும் கொடுக்க ஐயா அவருக்கு நன்றியிருந்த வணக்கம் மேற்படி தேவரசன் நம்பை போர் நாடு நடிகராக வழங்கக்கூடிய நண்பர் சங்கர் அவர்களால் அடியானுக்கு பொன்னாடி ரூபாயும் கொடுக்க நண்பர் அவருக்கு நன்றியிருந்த வணக்கம் இதோ என் மகன் தேவதாசன் அது சீக்கிரமா கொடுத்து அப்படி அரிச்சந்திர வல்லலுக்கு மனைவாய் வழங்கும்படியான என் தாய் இருக்கிறாரு கற்பின் சொல்லமணி கலங்கரை விளக்கம் மாதுளம் ஆணைக்கு மாத்திரக்கூடிய அந்த மறுமலக்குள் சந்திரவதி சந்திரமதி என்று சொல்வார்கள். சந்திரன் என்றால் நிலவு, மதி என்றால் நிலவு. 2 நிலவு கிடையாது. சந்திரவதி, பாக்கியவதி, புஷ்பவதி அப்படி சொல்லுவது போல என்னுடைய தாயார் பெயர் சந்திரவதி. அப்படி அண்ணவருக்கு வாங்காத ஒட்டு வாங்கி தேவரெல்லாம் பொட்டுபடியாக இருப்பதாலே தேவதாசர் என்றும் லோகத்தார் பொட்டுபடியாக குருவா எனக்கு லோகிதாசர். ஒரு 10,000 வாங்கலாம். இன்னொரு பேங்க்லயும் யார் பேர் போட்டு தேவதாசன் லோகிதாசன் 2 பேங்க்லயும் உனக்கு அக்கௌண்ட் வைக்கலாம். சங்கர் சிவசங்கர் சங்கர்னு ஒருத்தன் சிவசங்கர்னு ஒருத்தன். ஆமா ரெண்டு உட்காருங்க. 2 பேங்க்ல போய் இவங்க பேரா சரிதான். அப்படி தேவதாசன் தவிர வரையும் நேரத்திலேயே தந்தை இருக்கிறது. அது மட்டும் இல்லாது
என் மின்னும் மதிமுகத்தில் தேவதாசன் தான் வருகின்றானா? அந்த பையில இருக்குது வச்சுட்டு கிடக்குறா அப்படி தேவதாசன் தான் வருகின்றானா? அப்ப மன்மதன் வருகின்றானா? அப்படி இருக்கிற நேரத்தை யார் இருந்தார்கள்? அந்த மாதாய் பீதாசாவும் இந்நேரத்திலேயே என்ன காரணம் தெரியவராது? என் தாய்நாட்டிற்காரர் சென்று பார்க்க வேண்டும். அதனாலே இந்த நாடகத்தின் யாசான் அந்த வாதா தமிழ் வரையை இன்று தினத்திலே தாயாளத்திற்காரர்கள் சென்று பார்க்க வேண்டும். அதனாலே இந்த நாடகத்தின் யாசான் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் எங்களை யாற்றுமா இருக்கும் என் குருவாயி சாமி சனாத்தனமூர்த்தி நாடகாசிரியர் பார்த்திருக்கும். மற்ற நாடகாசிரியர் தோரணப்பட்ட சேர்ந்த சுப்பிரமணிய நாடகாசிரியர் பார்த்திருக்கும். மற்ற நாடகாசிரியர் வேகாக்கொல்லையை சேர்ந்த ராஜகுரு நாடகாசிரியர் பார்த்திருக்கும். மற்ற ஆசிரியர் பார்த்திருக்கும். உனக்கு வழியை வணக்கம். இந்நகரிலேயே வாழ்ந்து மறைந்த நாடகாசிரியர் ராமானுஜம் அவர்கள் தவப்புதமான சீனிவாசன் ஐயா அவர்கள் சொர்க்காதிபத்தியம் அடைந்தது முன்னிட்டு இன்று கேளிக்கை. அதாவது வாழ்க்கை இருக்கிறது நீர்மேற்குமழி நிலையில்லாத காயம். இந்த காயம் இருக்கிறது இப்பயோ பின்னையோ இன்னும் சற்று நேரமோ இரவுதான் படு நேரமோ இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த வேலை தனிலோ அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவுதான் பெரும்பிடியிலோ ஆறாத புண்ணிலோ நடநோய்கள் தண்ணிலோ ஒரு ஆயுதங்களினாலும் செப்பரி வீட்டிலோ காட்டிலோ என்னுயிர் பிரிஞ்சிடும் இல்லைவாழ் நடராஜபதி. இந்த காயம் இருக்கிறது நிலையில்லாத காயம். இந்நகரிலே வாழ்ந்து மறைந்த ஐயா சீனிவாசன் ஐயா அவர்கள் எனப்பா கண்ணுறங்கி போகுற எனப்பா கண்ணுறங்கி போகுற ஏற்று இருந்த உயிரும் உடலும் பிரிந்து மறந்து மரணம் ஆகுற எனப்பா கண்ணுறங்கி போகுற நானப்பா என்ன சொல்வேன் நானும் உன்னை போலதான். நானப்பா என்ன சொல்வேன் நானும் உன்னை போலதான். நாரும் சடலம் சேரும் சுடலை நாசம் வருவேலை தான். எனப்பா கண்ணுறங்கி போகுற நேற்று இருந்த உடல் உயிரும் இருந்து மறந்து மரணமாகுற எனப்பா கண்ணுறங்கி இந்திர சம்பத்து போல வாழ்ந்த வாழ்வு என்னாச்சு? இந்திர சம்பத்து போல வாழ்ந்த வாழ்வு என்னாச்சு? நீ ஏழையோடு ஏழையாக இருந்த வாழ்வு என்னாச்சு? நீ ஏழையோடு ஏழையாக இருந்த வாழ்வு என்னாச்சு? அந்தகள் வந்த வேலை அயனெடுத்து மெய்யாச்சு. அந்தகள் வந்த வேலை அயனெடுத்து மெய்யாச்சு. ஓ ஆட்ட பாட்ட நோட்டமெல்லாம் அடங்கி போச்சு அண்ணாச்சி. எனப்பா கண்ணுறங்கி போகுற நேற்று இருந்த உயிரும் உடலும் பிரிந்து மறந்து மரணம் ஆகுற இன்று எனப்பா கண்ணுறங்கி போகுற
ஒரு பொருளை அடகு கடையில் அடகு வைக்கிறோம். அடகு வைக்கும் பொழுது திரும்பி பணத்தை கொடுத்து விற்கும் பொழுது அந்த பொருளை கொடுக்கணும் இல்ல, கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல இந்த உயிருக்கும் உடலுக்கும் சொந்தக்காரன் ஒருத்தவன் இருக்கான். உடல் இருக்கிறது, இந்த உடலுக்கு அறிவு கிடையாது. ஆனா ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. ஆன்மாவுக்கு ஆமா. ஒரு வண்டி இருக்கு, மாடு இருக்கு. எப்பவுமே நம்ம கம்மில காலு அரமுக்கா இருக்கு, அது கொஞ்சம் வீசமங்க அதிகம். ஆமா, ஆன்மாவுக்கு ஆமா. ஒரு வண்டி இருக்கு, மாடு இருக்கு. மாட்டுக்கு அறிவு உண்டு, வண்டிக்கு அறிவு கிடையாது. மாட்டுக்கு அறிவு உண்டு, வண்டிக்கு அறிவு கிடையாது. ஆமா. அந்த மாட்டுக்கு வண்டிக்கும் உரிய ஒருவன் பூட்டாங்கரை வைத்து புனைத்து அதை மாட்டை வழி நடத்துகிறான். அந்த வண்டி வழி நடத்தும் பொழுது அந்த வண்டிக்கும் மாட்டுக்கும் எப்ப ஊத்துவான் தெரியுமா? எப்ப ஊத்துவான் தெரியாது. அந்த வழி நடத்துறானே அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதே இந்த உடம்புக்கு அறிவு கிடையாது, ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. இந்த அறிவற்ற சடலத்தோடு ஆன்மாவை வைத்து பிராணவாயு என்று சொல்லக்கூடிய பூட்டாங்கரை வைத்து பிணைத்து வழி நடத்துகின்றான் இறைவன். அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அங்க போய் கறி சேர்க்கணும் தெரியும். அப்படி என்று உரிமைக்காரன் கொடுத்த பொருளை கொண்டாடாவனை கேட்கிறான். நீ உறவை சொன்னால் அறக்கடவுள் உரிமை உன்னை தாக்குறான். பிரியும் போது பொண்ணும் பொருளும் பெண்ணும் பிள்ளை ஏதப்பா. பிரியும் போது பொண்ணும் பொருளும் பெண்ணும் பிள்ளை ஏதப்பா. நான் இறக்கும் பொழுது என்ன மனைவி மக்களுக்காக கொஞ்ச நாள் வாழணும், சொந்த பந்தத்துக்காக நான் கொஞ்ச நாள் வாழணும் அப்படி என்று சொன்னால் விடுவானா? விடமாட்டான். நான் பிரியும் போது பொண்ணும் பொருளும் பெண்ணும் பிள்ளை ஏதப்பா. உன் பேச்சு மூச்சு நின்று விட்டால் வேத ஜென்மம் தான் அப்பா. இருந்த உடலும் உயிரும் பிரிந்து மறந்து மரணமாகுதே. எனப்பா கண்ணுறங்கி தானும் தவன் துணை கொடுத்த தனவந்தனும் சாகுறான். ஈன வாழ்வு மானம் போன இன்னல்காரன் போகுறான். ஆனால் அவரவர்க்கு ஏமன் அளிப்பதுதான் தண்டனை. நீ ஆண்டவனை தியானம் செய்து அமைதி வாழ்வு கண்டனை. இருந்த உடலும் உயிரும் பிரிந்து மறந்து மரணமாகுதே. எனப்பா கண்ணுறங்கி பட்டினத்தார் அருணகிரிய பாடி பாடி சொன்னாங்க. சிவனும் அருகிற்கு வெற்றமுடன் தேடி நித்தம் பிறந்த இடம் தேடுவே பேதமிட நஞ்சம் பிறந்த இடம் நாடுதாங்க. மனிதன் இப்படிதான் வாழ்க்கை செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி என்று எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ ஞானிகள், குறிப்பாக பட்டினத்தார் அருணகிரியம் பாடி பாடி சொன்னாங்க. நீ பாதை மாறி போய்விடாதே பாமரனே என்னாங்க. நீ பாதை மாறி போய்விடாதே பாமரனே என்னாங்க. கெட்டிக்காரன் வாழ்வினிலே கீர்த்தி ஒன்றும் மாறாது. கெட்டிக்காரன் வாழ்வினிலே கீர்த்தி ஒன்றும் மாறாது. கீதம் சனாத்தனம் கதிக்கு கெடுதி ஒன்றும் நேராது. நேற்று இருந்த உயிரும் உடலும் பிரிந்து மறந்து மரணம் ஆகுதே. என பார்க்க நகரிலே வாழ்ந்து மறைந்த தந்தை சீனிவாசன் ஐயா அவர்கள். ஏன்னா எங்க குடும்பத்திலே தர்மராசா. ஆமா, எதுக்கும் கோபப்பட மாட்டார். எல்லாரும் கோபப்படுவாங்க. பெரும்பாலுமே உங்க குத்திலேயே கோபம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆமா, ஒரு 10,000 கடன் வாங்கிடுவேன் நானே, கொடுக்க முடியல, கோபப்பட மாட்டாரு. அப்படியா? அவன் குடும்ப சூழ்நிலை எப்படியோ, ஏன்னா அவன் கடன் கொடுத்துட்டோன்னு ஒன்னு அதிகாரம் பண்ணக்கூடாது. அவன் குடும்ப சூழ்நிலை எப்படியோ, அவன் என்ன கஷ்டப்படுறானோ. இப்ப இவங்களை வச்சீங்க, இவன் தனியா வட்டி விடுறான், இவன் அண்ணன் தனியா வட்டிக்கு, பரவாயில்லையா, அம்மா தனியா வட்டிக்கு, இவன் அப்பன் தனியா வட்டிக்கு, 3 பைசா
பைசா வட்டி தான் தரும வட்டி தான் தராங்க. தர்மம் எடுத்தாது. இப்போ ஒண்ணு மாதிரி உள்ள வாங்கிட்டோம்னு வச்சுக்க. ஆமா. என்னால முடியலைங்க 2 பைசான்னு தரனாலும் வாங்கிக்கிறாங்க. இல்லைங்க 1 பைசான்னு இப்போ ஒண்ணுல ஸ்ரீராம் தாரு பணம் வாங்கினாரு. ஆமா. இவருண்ட 30,000 30,000 ரூபாய் பணம் வாங்கினாரு நம்ம ஸ்ரீராம் தாரு. அவரு ஜனார்த்தன் இட்டு போனா 3 பைசா வட்டின்னு தர முடியும்னு நம்ம நேரா போட்டு சிவகண்டன் கிட்டே நேரா ஆல்ரெடி போய் கணக்கு தீங்கிறாரு. வட்டி கேட்காத சிவா, கொஞ்சம் பார் சிவா. சிவகண்டா கோச்சுப்பான், வட்டி கழிக்க மாட்டான். சிவா அம்மா கிட்ட சொல்லு சிவா அப்படின்னாரு பாரு. அசல்ல 1000 ரூபாய் தள்ளி கேட்டான். அசல்ல 1000 ரூபாய் தள்ளி கேட்டான். என்ன சொல்லுவேன்? ஆனா எனக்கு ஒரு நல்ல எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம். 1,20,000 ரூபாய் என் கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருந்தேன். என் கல்யாணத்துக்கு 1,20,000 ரூபாய் பணம் கொடுத்தான். 3 பைசா வட்டி தான் வாங்குறது எப்பயும் நானு. அப்புறம் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு 6 மாசம் 13 நாள் ஆச்சு. 6 மாசம் 13 நாள். ஆமா. வட்டி பாடுறா அப்படின்னு பணத்தை எடுத்துட்டு போனேன். என்ன சொன்னா, எம்மா எத்தனைடா வட்டி வருது? 6 மாசம் 13 நாள் வருது. 6 மாசத்து வட்டி. 6 மாசம் வட்டி வானான்றான் போல் இருக்கு. பரவாயில்ல, 6 மாசத்து வட்டி வேணா, அசல கொடுன்னு கேட்க போறான் போல் இருக்கு அப்படின்னா 6 மாசம் வட்டி கூட 13 நாள் வாங்கினான். 13 நாள். நான் என்ன சொன்னேன், அதிகம் 13 நாள் எனக்கு நீங்க வட்டிக்கு தரவங்க அரை வட்டி, 1/2 மாசத்து வட்டி, 1/4 மாசத்து வட்டி கணக்கு போடுறவங்க. நீ வந்து 13 நாள் வட்டி கழிச்சுட்டீங்கன்னா அவன் வாத்தியாக பணத்தை கழிச்சுட்டான் பாரு வட்டிய. வேற ஒருத்தர் கொடுத்தா அவன் வாத்திக்கு தராம வேற ஒருத்தர் கொடுத்தா பணம் வாங்கிருக்கலாம். உங்க அம்மா திட்டுவாங்க. நான் 2 நாள் வட்டியை மேல போட்டு 6 மாசம் வட்டி கொடுத்தேன். 6 மாசம் அதே மாதிரி வாங்குறேம்மா. அந்த மாதிரி தர்மராசா ஓட்டுமேடு வந்து ஓட்டுமேடு வீஸ் ஓட்டுமேடு என்ன பேசுறேன்? போய் உட்காருங்க. பொறுமை கடலை விட பெரிய என்று சொல்வார்கள். அப்படி பொறுமைக்கு அழிவு கிடையாது. ஏன்னா எங்க குடும்பத்திலே தெரியும் பொறுமைசாலி யாருன்னு. யாரையும் அதிர்ந்து பேச மாட்டாரு, யார் மீது கோவப்பட மாட்டாரு. யார் குற்றம் செஞ்சாலும் அவர் திருத்த பாப்பார தவிர அவர் மீது கோபம் கொண்டு அடிச்சு யாரையும் அடிச்சு கிடையாது, யாரையும் அடிச்சது கிடையாது. அப்படி வாழ்ந்து மறைந்த தந்தை சீனிவாசன் ஐயா அவர்கள் எல்லாம் அல்ல இறைவன் பதம் சேர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். மகாராஜ ராஜஸ்ரீ மகாகணந்திங்கி இதை நன்னகிரில் வாழ்ந்து மறைந்த சீனிவாசன் தந்தை மகனாக விளம்படியான கண்ணதாசன் அவர்களால் அடியானுக்காக பட்டு பீதாம்பரம் அன்பு காணிக்கை அளித்துள்ளார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மகாராஜ ராஜஸ்ரீ மகாகணந்திங்கி இரளைக்குறிச்சி அவளை விட்டுக்கமையான ராஜவல்லி அம்மா அவர்களால் அடியானுக்காக 101 அன்பு பளித்துள்ளார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். விரைவாய் சென்று தாய் பத்துவா. மாதா பிதா குரு தெய்வம் யாராக இருந்தால் சரி முதல் தெய்வம் மாதா. மாதாவுக்கு பிறகு பிதா, பிதாவுக்கு பிறகு குரு, குருவுக்கு பிறகுதான் தெய்வம். அதனாலே முதல் தெய்வம் மாதாதான். மாதா மனமெறிய வாழாயினே ஒரு காலம். ஒரு மாதாவுடைய மனம் புண்படும்படியாக எவன் ஒருவன் நடப்பானோ அவன் எவ்வளோ குபேர சம்பத்தோடு வாழ்ந்தாலும் அவன் சிறுகு சிறுகு கொண்டு விடுவானாம். அதே மாதாவுடைய மனம் குளிரும்படியாக எவன் ஒரு நடப்பானோ அவன் எவ்வளவு கீழ்நிலையா இருந்தாலும் மென்மேல் உயர்ந்த அந்த குபேர சம்பத்துக்கு ஆளாகி விடுவானாம். அதனால் என்னை பயன்படுத்த முடியாத தாயா விளங்க முடியாது தங்கள் திருவடியிலேயே கொட்டான கோடியான மகாராஜா வந்திருப்பா தன்யமானி அம்மா இருந்தாலும் அம்மா வாழும் பூமி
உம்மையும் எம்மையும் வரவேற்றிருக்கின்றான். அப்படியா? சென்று பார்ப்போம். ஆகட்டும். யாரங்க? மா என் பதியாகி ஆண்டவர் இருப்பார். ஆமா உள்ளே சென்று ஆ. மனைவியும் மகனும் வந்து ஆகட்டும். மகாராஜா மனைவியும் பிள்ளை வந்திருக்கின்றார். ஆஹா மாசில்லாதியே தந்தர வளரும் சர்க்குணாமதி அந்த புகழ் மைய தேவாதி தேவா தங்கள் திடீர் பொறுப்பான இருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்திரமதி. வணக்கம் சுவாமி. சந்தோஷம். துய்யமணி பிரகாத இந்த துலகம் அடியானே ஒரு புரட்டாணி வரவேற்ற காரணம் இருக்குது. கந்தா என்றும் இருபது சுகமா சந்தோஷமா இருக்கு. ஆசீர்வாதம் ஆனந்த பாக்கியம் அடைஞ்சு காரணம் சில நாள்களுக்கு முன்பாக கோபத்திலே மிகுந்த விஸ்வாமித்ரா பெரியார் என்பால் ஓடி வருக. இங்க வந்தாரா? ஆமாங்க அண்ணே. அவர் பாதத்தோடு ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அதே சென்றார். அந்த தேவர் பொருட்டு ஒரு யாகம் செய்ய போகிறேன், அந்த யாகத்துக்கு பொருள் வேண்டும் அப்படி என்று கேட்க அந்த பொருளை அவர் மாறு ஒப்படைக்க பார்த்தால் விசாமித்திரவரியார் இப்போது நான் யாகம் செய்யவில்லை, எப்போது யாகம் செய்யலானோ அப்போது பற்றி போகிறேன் அப்படி என்று என்பால் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். அவர் சென்று சில நாள் சென்று நம் நாட்டிலே இருக்கிற மக்கள் என்பால் ஓடி வருக என்ன கூட கேட்க நாங்கள் இடுமடியான பயிர்கள் எல்லாம் காட்டிலே வாடும்படியான கொடிய மிருகம் எல்லாம் அடிக்கிறது அப்படி என்று என்பால் உரைக்க அந்த மக்கள் கூட அகற்ற வேண்டும் அப்படி என்று மந்திரி அழைத்து கேட்க பார்த்தார் மந்திரியார் அந்த மிருக ஜாதியை கொண்டு மக்களுக்கு சுகவாழ்வு கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை பிரகாரம் சாப்பிட காட்டை சென்று வேட்டையாடப்பாங்க. உங்கள் நிறுவனத்தை சொல்லிவிட்டு போகலாம் அப்படி என்ற எண்ணத்தோடு தான் உங்களை கூட்டாங்க. அப்படியா? என்னங்க மன்னவா சொன்னது நியாயமாகும் தொகையா தடுப்பதும் கண்ணமா மிருக தன்னை கண்ணா துண்டங்க செய்ய கொண்டாடும் சேனையோடு பார்வனம் ஏகுவோ. தேவாதி தேவா என்ன கண்ணு தங்களுக்கு நான் மனைவியாக்க வாழ்க்கை முதற்கொண்டு ஆமா இன்று நாள் வரைக்கும்
தங்களிடத்திலே ஒரு மணவனுக்கு மனைவி வாழ்க்கை இழந்து விட்டால் இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அதிலே பாதி பங்கெடுத்து கொள்கிற ஒரு மனைவி நியாயம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு இன்பம் தான் கிடைத்தது. அந்த இன்பத்தை நான் பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா? சரி. ஏதோ கால வித்தியாசம் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றால் அந்த காட்டிலே உங்களுக்கு இன்பமும் கிடைக்கும் துன்பமும் கிடைக்கும். நியாயம். அப்படி உங்களுக்கு துன்பம் கிடைத்து நாட்டில் இருக்கும்போது மனைவி நம்மோடு இருந்து இன்பத்திலே பங்கெடுத்து கொண்டால் காட்டிலே துன்பம் நேர்ந்து விட்டது. துன்பத்திலே பங்கெடுத்து கொள்ள மனைவி நம்ம அருகாமல் இல்லை என்று மனம் இயங்கக்கூடாது அல்லவா? அதுக்காக தாங்களுக்கு காட்டிலே இன்பமா இருந்தால் துன்பமா இருந்தாலும் அதில் பங்கெடுத்து கொள்ள அடியாளம் தான் காட்டுக்கு வருவேன். இருவர் வரீங்க? ஆமா. அப்படியா? ஆமா. சரி, சந்தோஷம். அப்பா என் மனைவி மக்கள் இருவருமாக என்னோட காட்டுக்கு வருகிறாராம். வாங்க போகலாம். அப்படியா? அன்னையும் இளவரசம் வருகிறார்கள். ஆமா ஆமா அம்மா வணக்கம், மங்களம் உண்டாகட்டும். புறப்படுங்க, புறப்படுங்க. அப்பா சத்தியகிரி, ஐயா நாட்டுக்கு வந்து விட்டோம். ஆமா, ஆறு வேட்டையாடுங்க. ஆகட்டும். அது ஒரு பெருக்கமான பந்தியாகப்பட்டது. ஆமா, என் கணத்தில வில்ல பிடித்து மானத்தை தொடுத்து மலைப்பணியானார். நேரம் தூர சென்று விடுகிறது. ஆமா, அந்த வில்லை சோர விடுவேறியானார் கிட்ட வருகிறது. அப்படியானால் அதை சும்மா விடலாமா? விடக்கூடாது. அதை சிறவி அந்த கணமான பந்திய தருமானத்தை அதை சட்டத்தை வலிச்சு அந்த பந்தியாகப்பட்டது. ஆமா, என் கரத்தில் அந்த வில்ல வளைத்து பானத்தை தொடுத்து. ஆமா, அது வலது தந்தத்தை ஒடுத்தீர்கள். அந்த பந்தியாகப்பட்டது விஸ்வாமித்ரா பெரியாரே அபயம் அபயம் அப்படி என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்ன அதிசயம்? சரி வாங்க, நடப்பது நடக்கட்டும். தடாகம் இருக்கிறது, ஜலம் இருக்கு. போவாங்க. இந்த ஜலத்துல தண்ணி இருந்து கூடாதுன்றீங்க? இது வந்து விஸ்வாமித்திரர் குலம். ஏற்படுத்திய குளம். ஆமா, இதுல நாங்கள் ஜலமருந்தோமே. ஆனால் பெரியார் எங்களுக்கு சாபம் கொடுத்து விடுவார். என்னையா அதிசயம்? என்ன இந்த உலகத்திலே? ஆனால் சாலை சோலை தடாகம் இது எல்லாம் பொது. முனிவனாக பக்தவன் ஞானத்திலே சேர்ந்த பெரியார் காத்தகத்திலே இந்த குளத்தை வெட்டி என்னை போல் ராஜாக்கள் வேட்டையாட வருவார்கள். அவர் கலையாடுவார்கள். அப்படி என்று அந்த குளத்தை வெட்டி வைத்திருப்பார். அதனால தண்ணி குடிச்சாத சாபம் கொடுப்பார். கோயில் குளத்துல போய் குடி, இங்க குடிக்க கூடாது. நன்மைக்காகத்தான் தடாகம் உண்டு செய்திருப்பார். இந்த தடாகத்துல தண்ணி ஹரிச்சந்திர சந்திரமணி வந்தா ஜலமருந்து கூட சொன்னாரு உங்ககிட்ட. அப்படிதான் கிடையாது. தண்ணி சாப்பிடுறோம், அதனால தண்ணி குடிக்காது. தண்ணி சாப்பிட்டு இந்த குளத்துக்கு காவல்காரர்களா?
கண்ணே தேவதாசா மஞ்சத்தே கண்ணே இந்த பாவி உறகும் நேரத்தில் ஒரு தீய சொற்பனம் கண்டை அம்மா என்னங்க இருக்க முடியாதோ அந்த பெண்களோடு வாழ முடியாத ஒரு தீய சொற்பனம் கண்டை அம்மா ஒரு 5 பெண்களோடு இந்த பாவி இல்லற வாழ்க்கையில் கூடி வாழ முடியாத ஒரு சொற்பனம் கண்ட சுவாமி அப்படி சொற்பனம் கண்டனை கண்டு அந்த 5 பெண்களோடு வாழும் நேரத்திலே அந்த பெண்ணை என்ன செய்யார் என்றால் அடி ஓதுகிறேன் ஐயா 5 பெண்களோடு வாழ முடியாத சொற்பனம் கண்ட இந்த பாவி அந்த 5 பெண்களே ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்ன தன்னம் தனிமரமா விட்டு விட்டப்பா அந்த பெண்ணல் தானா என்னை விட்டுட்டு போய் ஐயானே ஒரு பெண்ணாகப்பட்டவளோ அம்மா பசி அம்மா பசி பசி என்று பரதவிக்கு கொண்டிருக்கிறார். சரி ஒரு சக்தியாகப்பட்டவளோ 2 கண்களை இழந்து படி தெரியாத பரதவிக்கிறார். அப்படியா? ஒரு சக்தியாகப்பட்டவளோ ஒரு மகமுனிவனுக்கு தானம் கொடுத்து விட்டேன். ஒரு சக்தியாகப்பட்டவள் நான் படுபடியான துன்பத்தை எல்லாம் பார்த்து என்னோடு வந்து கொண்டிருக்கிறாளே அப்பா, அது என்ன அப்பா அது நிலைமை? ஐயானே இதனுடைய பலோகம் ஐயா வந்தவளும் தந்தவளும் போனமாகும் ஐயா வந்தவளே கண்ணுக்கு உத்தமாகும் 5 வகை சத்தியத்தில் உனக்கு செல்வம் மற்றொருக்கு உலாவிக்கு ஆவியாரே நாடாகும் மற்றொருக்கு உன் தேவை உன்னுடைய மைந்தாராகும் சிந்தையுடன் வந்தது உன் பெண்ணல் விவேகமும் சத்தியமும் தான். ஐயே நாங்கள் கண்ட சற்பழங்கினால் 5 விதமான பெண்கள் போனார்கள் என்றீர்களே, அவருடைய பலன் அப்பா அதனுடைய பலன் என்ன தெரியுமா? மகமுனியில வந்தது யார்? மகமுனியாக வந்தவர் பெரியார், சம்பவத்தில பெரியார், பெரியார் மகமுனியில வந்தார். ஆமா, அந்த மகமுனிக்கு தாரை வார்த்து கொடுத்தது யாரை? தாரை வார்த்து கொடுத்தது உங்களை தாரை வார்த்து கொடுக்கிறார். தானாக சென்றது. ஆமா, நாட்டில் வறுமை ஏற்பட போகிறது. நம் நாட்டிலே வறுமை ஏற்பட போகிறது. நாட்டு மக்கள் எல்லாம் பஞ்சம் பஞ்சம் என்று பரிதவித்து ஓட போகிறார்கள். ஆமா, நம் நாட்டை விட்டு செல்வம் போகிறது. ஒருத்தி என்னை விட்டு தானாக சென்றது யாரு? தேவதாசன். தேவதாசன் நாடு நம்மை விட்டு போக போகிறது. மனைவி மக்களை விட்டு தாங்கள் பிரிய போகிறீர்கள். இதுவே அதனுடைய படுபடியான கஷ்டத்தை எல்லாம் சகித்து என்னோடு வருகிறது. அது சத்தியம் மட்டுமே தங்கள் உடனே வருகிறது. சத்தியம் மட்டும்தான் தங்கள் உடனே வருகிறது. விசுவாமத்திலே பெரியார் வெள்ளிவே. ஆமா, அப்படி என்று ஆமா. என் மனைவியை தானம் கொடுக்க நான் பெற்ற பிள்ளை என்னை தனிமரமா விட்டு விட்டு போக
இந்த நாட்டிலே அம்மா பசி பசி என்று பரதவி அலைய போகிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் எனக்கு வரும்னு சொல்லு அப்பா. ஆமையா, என் தந்தையா இருக்கவனையான அந்த திருச்செங்க மன்னன் கொண்டு வந்து நான் பெற்ற மகன் ஹரிச்சந்திரா இந்த நாட்டை உன்பால் ஒப்படைக்கிறோன் அப்படி என்று நாட்டை முடி சுட்டி வைத்து கதிர் மூடி மூட்டி என் தந்தையாக வந்தவர் இந்த அயோத்தி வளநாட்டை என்பால் ஒப்படைத்து இத்தனை காலமாக அப்பா குற்றம் குறைபாடு இல்லாது ஐயோ கமலை கிடமது என் மனையிலே கால வைத்தாரோ இந்த பாவிக்கு எல்லா துன்பம் வரப்போகிறது. பெருத்த தீராத துயரம் வரப்போகுது. எப்ப செய்வேன்? ஒரு அணுவளவு கூட எனக்கு தெரிந்து நான் எந்த பாவத்தை செய்யல. எப்பா இனிமே நான் எப்படி ஆட்சி செய்ய போகிறேன் என்று ஒன்றுமே புரியலையே. ஐயா சுவாமி முறம் கேட்டாங்கன்னு வாங்கிக்கோ. முறம் அந்த உண்மையை சத்தியம் தவறு சுவாமி கண்ணாக பாவித்து வரும்படியான நாட்டையே தாங்கள் இழந்தாலும் தன் உயிராக பாவிக்கும் நாட்டு மக்களையே இழந்தாலும் என்னை இழந்தாலும் நம் மகன் தேவதாசன் இருந்தாலும் உங்கள் உடம்பிலே உயிர் உள்ள வரைக்கும் நீங்களை கடைபிடித்து வரும் சத்தியத்தை ஒன்று மாத்திரம் தவறாது வைத்திருக்கும் சுவாமி. தான் அடியால் வேண்டுகோள். எவ்வளவு பெருக்கம் அது பெருக்கமான மழை பெய்து வெள்ளம் ஓடி வந்தாலும் ஒரு காலத்திலே வடிந்துதானே கண்ணையாக வேண்டும். அதனாலே கண்ணை மறுபடியான விதியை வழியிலே என்றால் அளிக்காது. வந்த விதியை தீர்த்துதானே எப்ப ஆக வேண்டும். எல்லாம் வல்ல நாராயணன் சாட்சி. நடப்பது நடக்கட்டுமா? பாருங்கள்.